ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எதுனா தமிழ் கும்மி. தமிழ் கும்மி யார் எழுதியிருக்காங்கன்னா பெருஞ்சித்தனார். இப்போ வந்து என்ன எழுதியிருக்காங்க பார்ப்போமா? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழோட புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. அப்படின்னா நம்மளுடைய தமிழை வந்து எட்டு திசையில வந்து கேட்கும்படி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிருக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலேயே நிலை நின்றதுமாம். அப்புறம் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, அறிவு ஊற்றின் நூல் பல கொண்டது. அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதியில் அழியாமல் இருக்கக்கூடிய நூல் தான் என்னதுன்னா நம்மளுடைய தமிழ் அப்படி சொல்கிறாங்க. கடலுக்குள் சீற்றங்களால் கூட அழியாமல் இருந்து இருக்கக்கூடியது அந்த இருக்கு பாருங்க. பல 100 ஆண்டுகளை கண்டதும் நம்மளுடைய தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி தான். பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி அப்படி சொல்கிறோம். பொய் அகற்றும் உள்ள பூட்டிருக்கும் அன்பு போன்றவருடைய இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மையை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டும். அப்படின்னா பொய் அகற்றும் அப்படின்னா என்ன பாருங்க. தமிழ் பொய்யை அகற்றக்கூடிய மொழி, அது மனதினுடைய அறியாமை போக்கு நீக்கக்கூடிய மொழி, அன்புடையவருடைய பலருடைய இன்பத்தை தரக்கூடிய மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டக்கூடிய மொழி தான் எங்களுடைய தமிழ் மொழி. உயர்ந்த அறத்தை தரக்கூடிய மொழி, இந்த உலக சிறந்து வாழ்வதற்கு வழிகளை காட்டக்கூடிய மொழி தான் எங்களுடைய தமிழ் மொழி அப்படி சொல்லி தமிழை வந்து உயர்த்தி சொல்றாரு யாரு? பெருஞ்சித்தனார். இப்போ சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள், மேதினி அப்படின்னா உலகம், ஆழி அப்படின்னா கடலையா வச்சுக்கோங்க, மேதினா உலகம், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு உள்ளத்தினுடைய அறியாமை. ஓகே, பூட்டுனா யாருக்கும் வந்து கூழ்பட்ட யாருக்கும் தெரியாது, அறியாமை உள்ளத்தினுடைய அறியாமை. இப்போ வந்து நூல்வழி பார்ப்போம். நூல்வழி வந்து பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவர் பேர் வந்து துரை மாணிக்கம். ஓகேங்களா? இவர் வந்து பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து பாவலேறு, இவருடைய இன்னொரு பேர் என்னன்னா பாவலர். எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவலேறு. பாவலேருடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம். இவருடைய நூல்கள் பார்த்தோம்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், வகுப்பு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், உலகில் 100, இதில் வந்து 10th இருக்குது. சரிங்களா? இதில் வந்து இது எப்படி வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஒரு கொய்யா மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து 100 கொத்து கொத்தாக வந்து கொய்யாக்கனி வந்து தொங்குது, அதை வந்து 100 பேர் சேர்த்து பறிக்கிறாங்க அப்படியா வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 100. இப்போ வந்து கொய்யாக்கனி ஃபர்ஸ்ட் வந்து மரம், கொய்யா மரம், அதை கொத்து கொத்தாக தொங்குது, கனி, அந்த கொய்யாக்கனி வந்து தொங்குது, 100 பேர் சேர்ந்து அது பறிக்கிறாங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இதனுடைய இதழ்கள்னு பார்த்தோம்னா 3 இருக்கு. என்னன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை வந்து நடத்தியிருக்காரு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். அப்படின்னா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாவலர் வந்து துரைமாணிக்கம். ஓகேவா? பெருஞ்சித்தனார். இவர் பாடல் வந்து கனிச்சாறு என்ன நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இது எத்தனை தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்குன்னா 8 தொகுதியில் வெளிவந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பெருஞ்சித்தனார் பற்றி பார்த்துட்டோம். பெருஞ்சித்தனாருடைய பேர் என்னது? துரைமாணிக்கம். இதுக்கடுத்து பார்ப்போம் கீழே. அதாவது வான் தோன்றி வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி, மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி, உயிர் தோன்றி, உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவல செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இந்த தோன்றி அப்படி தமிழில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா தோன்றி இருக்கு அப்படி சொல்லி யார் சொல்றேன்னா மாணிதாசன் சொல்றாரு. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் அப்படின்னா மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது, உலகம் சுருங்கி விட்டது, மேதினி. செந்தமிழ் என்ன சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ். இது பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும். பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். 8 பிளஸ் திசை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் 8 திசை. அடுத்து இது முடிஞ்சு இப்போ வளர்தமிழ். இந்த வளர்தமிழில் வந்து பார்த்தோம்னா மொழியை பற்றி பார்ப்போம். 1000க்கு வந்து இந்த உலகத்தில் வந்து உலகில் 1000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து உள்ளன. 1000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றில் சில மொழிகள் பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் இரண்டையும் வந்து பெற்றுள்ளன. அதான் நம்மளுடைய இது வந்து பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் வந்து ரெண்டுமே ஒத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாரதியார் ஒன்று சொல்லியிருப்பார் பாருங்க. யாமருந்த மொழிகளைப் போல தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணும். அதை நான் கற்றுக்கிட்ட வந்து அந்த மொழியில் வந்து தமிழ் மொழி போல் நான் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான்னா பாரதியார் சொல்கிறாரு. இந்த இதுலேயும் பாருங்க, கீழே ஒன்று சொல்கிறார் பாருங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினா எங்கள் தாய்.
அப்படி சொல்றவர் யாரு? பாரதியார். அடுத்து வந்து கீழே ஒன்று பாருங்க, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். அப்ப தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். இதில் வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள் என்ன, இடஞ்சொலி எழுத்துக்கள்னா என்ன? வளஞ்சொல்னா ஆ, ஏ, பவ், நா, ஞ, ஞ அப்படி வச்சுக்கோங்க. இடஞ்சொல்லினா டயல. ஓகேங்களா? அப்போ வளஞ்சொலி எழுத்துக்கள் வந்து 5, இடஞ்சொலி எழுத்துக்கள் வந்து டயல 3. இது முடிச்சா இப்போ வந்து சொல்லு முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள். இப்போ தமிழ் வந்து தொல்காப்பியம். தமிழன் கிளவி அதனோடு அற்றை அப்படின்னா அந்த கிளவினால பழமையானது, தொல்காப்பியனால பழமையானது. அப்போ வந்து கிளவின்னு யோசிச்சுக்கோங்க. அப்போ தமிழன் கிளவி அதனோடு அற்றை அப்படிங்கிறது எதில் வந்து இருக்குது? தொல்காப்பியத்தில். இப்போ தமிழ்நாடு வந்து சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இமிழ் கடல் வேலியே தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். அப்போ தமிழ்நாடு, வேலி, கடல் அந்த மாதிரி வச்சு யோசிச்சுக்கிட்டீங்கன்னா சிலப்பதிகாரம். இப்போ தமிழன் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம். அப்பா பார்த்தாலே வந்து திருத்தாண்டகம் ஆடுவார். அப்படி தமிழில் நல்லா படிக்கலன்னா அப்பா பார்த்தாலே திருத்தாண்டகம் ஆடுவார் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ தமிழன் அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய், அதனுடைய மேற்கோள் வந்து தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம். இப்போ இது முடிச்சா சீர்மை இளமை, சீர்மை மொழி. சீர்மைனா ஃபஸ்ட்டு என்ன? சீர்மை என்பது ஒரு ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. அதாவது தமிழ் மொழியில் பல வகை சீர்மைகள் அதனுடைய சொற்சிறப்பு வந்து குறிப்பிடத்தக்கது. அப்போ சீர்மைனா எதை குறிக்கிறது? ஒழுங்குமுறையை குறிக்கிறது. ஒருமுறை குறிக்கக்கூடிய சொல்லுதான் என்னதுன்னா சீர்மை. இப்போ சீர்மை உயர்திணை அக்கிரணை, ஏன்னா 2 வகை திணைகள் இருக்கு. அப்போ நான் எத்தனை திணைகள் இருக்கு? உயர்திணை அக்கிரணை 2 திணைகள் இருக்கு. இப்போ உயர்தினுடைய எதிர்ச்சொல் என்ன? தாழ்திணை நம்ம சொல்லலாம். உயர்தினுடைய எதிர்ச்சொல் என்ன? தாழ்திணை சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து தாழ்திணைன்னு சொல்லாம ஏன் அக்கிரணைன்னு சொல்றோம்? அக்கிரணை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா அல் பிளஸ் திணை அப்படின்னு சொல்லி உயர்வு அல்லாத திணைன்னு சொல்லி நம்ம வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாகற்காய்ங்கிறது ஒரு கசப்பு சுவையுடையது. ஆனால் அது வந்து கசப்பு காய்ன்னு சொல்லி சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய் பாகக்காய்ன்னு சொல்கிறோம். அந்த பாகக்காயை வந்து எப்படி பிரிக்கிறாங்க? பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். ஓகே, பாகற்காய். அடுத்து பூவினுடைய 7 நிலைகள் பாருங்க. ஃபஸ்ட்டு எது இருக்குன்னா அரும்புக்கு அடுத்து தான் மொட்டு வந்து லைட்டாக முகம் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ முகை, அதுக்கடுத்தா மலர் அலருக்கு அடுத்து வந்து மலருக்கு அடுத்து என்னன்னா மலர், அலர் வந்து கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. செம்மல். அப்போ அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல் பூவினுடைய 7 நிலைகள். சரிங்களா? இப்போ வந்து வளமை மொழி. தமிழில் வளமை மிக்க மொழி. அது தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி. இலக்கண நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியமும் நன்னூல் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம், நன்னூல். இதே வந்து 8 தொகை 10 பாட்டு இது எல்லாம் தெரியும். சங்க இலக்கியங்கள் இது ரெண்டுமே என்னது? சங்க இலக்கியம். 8, 10 என்னது? சங்க இலக்கியம். இதே திருக்குறள், நாலடியார் வந்து அறநூல்கள்னா என்னென்ன அப்படின்னா திருக்குறளும் நாலடியாரும். இதே வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை வந்து காப்பிய இலக்கியங்கள். ஓகேங்களா? காப்பிய இலக்கியங்களே கொண்டது. பூவினுடைய 7 நிலைகள் பார்த்துட்டோம். இப்போ வந்து மாவுக்கு வந்து என்னென்ன பெயர்கள் இருக்குன்னு பாருங்க. மாமரம், மாவிலங்கு, பெரிய அப்படி 2 சேர்த்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாமரம், மாவிலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல். இதில் 4 வந்துருச்சு பாருங்க. இது துகள், மேன்மை, வயல் வண்டு. இந்த வயல் வண்டு போன்ற பல பெயர்களை வந்து தருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வளர்மொழியில் இதுக்கு அடுத்து பார்ப்போம். இப்போ தமிழுக்கு வந்து முத்தமிழ் ஒரு பெயர் இருக்கா? அந்த முத்தமிழ் என்னன்னு பார்த்தோம்னா இயல், இசை, நாடகம். இயல்னா என்ன? நம்மளோட எண்ணத்தை குறிக்கிறது. இயல்னா நம்மளோட எண்ணத்தை குறிக்கிறது. இசை கேட்டாலே நமக்கு உள்ளத்து வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இசை தமிழ்னா உள்ளத்தை குறிக்கிறது. நாடக தமிழ் அப்போ ஒரு நாடகத்தை பார்க்கணும் நம்மளுடைய உணர்வை வந்து நல்லா சுட்டி காட்டும். அதான் உணர்வை கலந்து வாழ்வில் நிறைகுறைகளை சுட்டி காட்டுக்கிறதா நாடக தமிழ். இப்போ இது புரிஞ்சா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதை வடிவங்கள் கவிதை வடிவங்கள் எதுனா ஃபஸ்ட்டு செய்யுளுக்கு அடுத்து கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா தான் லாஸ்ட்டு. இதே வந்து உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், அதுக்கடுத்தா சிறுகதை. கட்டுரை, புதினம், சிறுகதை இது வந்து உரைநடை வடிவங்கள். அப்போ அது வந்து கவிதை வடிவங்கள், இது வந்து உரைநடை வடிவங்கள். இப்போ அடுத்து வந்து இதில் அறிவியல் தமிழ், கணினி தமிழ் வந்து என்றும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்து பாருங்கள். தாவர இலை பெயர்கள் ஆலை இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை அந்த மாதிரி. அருகம்புல், கோரப்புல், நெல்தாள், வரகுத்தாள், மல்லித்தலை இது வந்து நம்ம சேர்த்துக்கணும். சப்பாத்தி கல்லி, அதாவது சப்பாத்தி கல்லி மடல், தாழை மடல் வச்சுக்கலாம். தாழை மடல்,
கரும்பு தொகை நாணல் தொகை, பனை ஓலை தென்னை ஓலை. கமகுனா பாக்கு, அதாவது கூந்தல். கூந்தல் வந்து நம்ம குளிச்ச நல்லா கமகமும் அது ஸ்மெல்லு வருது மணக்குது அப்படியா வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த இதில் கேட்பாங்க பாருங்க, இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா, கடலை உருண்டையை நன்றாக சமைச்சு ருசிச்சு சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இந்த 10 மட்டும் வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் 1947 அப்படின்னா வந்து இது இதனுடைய இது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்பாங்க, அந்த நம்பர். அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து யோசிச்சா ஈஸியாக இருக்கும். இந்த இதில் வந்து இது வந்து மொத்தமாக ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். இதில் பாருங்கள், நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். இது வந்து பிறந்தநாள் வாழ்த்து. இது ஒரு லைட்டாக மட்டும் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. அறிவுமதி எழுதிருக்கு பிறந்தநாள் வாழ்த்து. இதில் பார்த்தீங்கன்னா, தொன்மை என்ன சொல்லின் பொருள் வந்து பழமை. இடப்புறம் என்ன சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் புறம். சீர் இளமை என்னும் சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை ப்ளஸ் இளமை. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிவது எங்கு காணும் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் மானா விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது கணினி. ஸ்டாப் பண்ணுங்க.